ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போகலாம். நான் பேசுகிற விட எப்படி பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை போகலாம். கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் மிஸ் ஆக சொல்ல ஃபைட் பண்ணிப்போம். அதுக்காக அவங்ககிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணியா நீ அப்படிங்கிற மாதிரி யோகி கேட்டுனா, ஹலோ ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக கூல் ஆகும் ப்ரோ. நான் என்ன ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்டா சொன்னேன். அதுதான்டா நானும் கேட்குறேன். அண்டு யோங்கி, எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. எடு பார்க்கையா? டேய் வேண்டாண்டா, பார்க்கை பற்றி உனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல. நான் ஃபுல்லாக நோட் பண்ணேன். என்னட்ட நீ நோட் பண்ண? பார்க்கோட பிஹேவியர் உனக்கு தெரியுமா? ஒன்றை இன்னொரு செராக்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பார்க்கோட கேரக்டர். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே உனக்கு தெரியலையா? அவன் செம ரூடு, செம்ம அரகண்டாக நடந்துப்பான். போதா குறைக்க அவனுக்கு கோபம். பிரதர் ஜிமினா எப்படி எனக்கு தெரியுது? நான் பார்க்க பற்றி நான் ஃபுல்லாகவே நோட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பர்சண்ட்டாக இருந்தாலும் சரி, கோவன் வந்தால் பனிஷ் பண்ணிடுவான்டா. பார்க்க பற்றி நீ ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமல் அவங்ககிட்ட ப்ளே பண்ணுற. எல்லாத்தையுமே ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு தான்டா பார்க்க டிசைடே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்புறம் என்ன சுகா, உனக்கு டெய்லியும் பார்க்கோட உனக்கு பெரிய பெரிய கிஃப்டாக கிடைக்க போகுது என்ன அப்படிங்கிற மாரி சுகா நோட் பண்ணான். அவன் பனிஷ் பண்ண போகிறான், நீ வாங்கி கட்டிக்க போகிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஏன்னா அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். அவன் லுக்கை வேணால் ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் லுக்கில் இருந்தாலும் அவனுக்கு மாஃபியா சீன் கேங்ஸ்டர் சீன் சுத்தமாக பிடிக்காதுடா. பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் நீ இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன்ட். கண்டிப்பாக நீ மாஃபியான்னு தெரிஞ்சால் உன்னை அவன் அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா நீ இப்படி சொல்கிற? எனக்கு தான் தெரியுமே, நான் தான் சொல்கிறேன்லே. பார்க்க பற்றி உனக்கு தெரியாததை விட எனக்கு அதிகமாக தெரியும்டா. அவனுக்கு நீ ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா இப்படிலாம் நெகட்டிவாகவே பேசுகிற பிரதரு? இப்படிலாம் பேசுன பிரதர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு. நான் பாருவோம் முன்னாடியே பார்க்க கிரியேட் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணுறேன், இதே ஹவுஸில் அவங்க கூட நான் லைஃப்பை லீட் பண்ணுறேன். நீ பார்க்கத்தான் போகிற, நானும் பார்க்கத்தான்டா போகிறேன். பார்க்க ஒன்று அப்படியே துவைச்சி எடுக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம யோங்கி நம்ம சுகா கிட்ட சொன்னால் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே பெட்டில் வந்து பட்டு ஸ்லீப் பண்ணால், நம்ம சுகாவோட ஐஸ் முழுக்க பார்க்கோட திங்கிங் தான். பார்க்க கிஸ் பண்ணது, பார்க்கிட்ட பேசினது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம சுகா பார்க்கை பற்றியே முழுக்க திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம யோங்கிக்கு நம்ம ஜிமினா இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு யோங்கிக்கு கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த மொமெண்ட் திங்க் ஆகுது. ஏதோ ஒரே பர்சன்ட் தான் 2 பேருமே கிஸ் பண்ண மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தவங்க 2 பேருமே வேறு பர்சன் தெரிஞ்சதுனால யோகிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஜெமினாவை பாட்டியும் ஜெமினா டக்குன்னு வந்து கிஸ் பண்ணதும் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடணும் அந்த மூமெண்ட்டுன்னா நம்ம யோகிக்கு திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆகி அவர் அங்கே ஷையாகி சிரிச்சா இவர் இங்கே ஷையாகி சிரிக்கிறாரு. பிரதர்ஸ் 2 பேருமே ஜிமினா பார்க்க வச்சு பயங்கரமாக சிரிச்சபடியே ஸ்லீப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம சுகாவுக்கும் நம்ம யோங்கிக்கும் பேட்டைக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 நடந்துகிட்ருக்கு. பார்ட்டி ஹாலை மொத்தமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் கேக் வெட்டி ஃபங்க்ஷன் எண்ட் ஆக்குவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ஹவுஸையே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ரிலேட்டிவ் மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள பர்சன்ஸ், பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பர்சன்ஸ் எல்லோரும் பேட்டை ஃபங்க்ஷனுக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே வெல்கம் பண்ணி ஹவுஸ்குள்ளே கூப்பிட்றாரு. அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட ஆகுது. இந்த மாதிரி 6 o'clock ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ பேட்டை ஃபங்க்ஷன் பிளேஸில் பேட்டை சாங் ப்ளே ஆகுது. நம்ம சுகா பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அங்கே வந்திருக்க பர்சன்ஸ் எல்லாருக்குமே சுகா வந்து ஒரு மாஃபியா மேனுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வரைக்குமே நம்ம சுகா வந்து யாருக்கிட்டையுமே அவரோட ஃபேஸை காட்டியிருக்க மாட்டார்ல. அதனால
ரொம்ப ஃப்ரீயாகவே நம்ம சுகா ஃபேஸ் மாஸ்க் எதுவுமே இல்லாமல் பேட்டை ஷார்ட்லாம் வேர் பண்ண போயிடு பேட்டை ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாரு. கேக் 2 பேரும் சேர்ந்தே கட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்ற அந்த மூமெண்ட்டுக்கும் பேட்டை ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் ஆகிற டே பிளேஸுக்கு இப்போது நம்ம பார்க் என்ட்ரு ஆகுறாரு. ஏன்னா நம்ம யோகி தான் பார்க்குக்கும் கொடுத்துருப்பாரு, எனக்கு இன்னைக்கு பேர்த்டே அப்படிங்கிற மாரி சொல்லி பேர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கார்டு கொடுத்துருப்பாரு வர சொல்லி. அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸோட பார்க் என்ட்ரு ஆகிற அந்த பர்சனல் பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு ஐயோ எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாஸ் பாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி சொல்லிட்டேன். என்னடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்டு வந்துருக்கான் அப்படிங்கிற மாரி சொன்னால், நான் கூப்பிடலையாடா, என் பேட்டை அவனுக்கு தெரியாதே, நீங்கள் கூப்பிடல உங்கள் பிரதர் கூப்பிட்ருப்பான் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியே நம்ம பார்க்கு கிஃப்ட் பாக்ஸோட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ ஆமாண்டா, நம்ம 2 பேரும் ஒரே பிளேஸில் இருக்கிறத பார்த்துருவானே, அப்பப்போ ஒழிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகாவுமே ஒரு ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிப்பார். ஐயோ இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, 2 யோங்கி ஒரே லுக்கில் 2% இருக்க தெரிஞ்சா அப்போ என்னை கிஸ் பண்ணது யாருடா, நீயா அவனானுங்கிற டவுட் வந்துடுமே. நம்ம இன்னும் லவ்வே சொல்லலை, லவ்வை அவன்கிட்டேருந்து அக்செப்ட் வாங்கிக்கலையே. லவ்வெல்லாம் அக்செப்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் பேபிக்கிட்ட நான் சுகாவோட பிரதர் யோகியோட பிரதர்னு சொல்லணும், என் நேம் சுகானுங்கிறதே சொல்லணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம சுகா புலம்புனபடியே ஒரு ரூம்குள்ளே நிற்கிறாரா, இந்த மாதிரி நம்ம பார்க்க கரெக்டாக யோகிக்கிட்ட வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன், தேங்க்ஸ் பார்க், நம்ம 2 பேரும் எனிமீஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் பேர்த்டே ஃபங்க்ஷன்னு சொன்னதோட வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே ஓகே ஹாப்பி பேர்த்டே அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்க சொல்லுவாரா, அட கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே ஓகே ஹாப்பி பேர்த்டே அப்படிங்கிற மாரி ஒரு டைப்பாக சிரிச்சுக்கிட்டு வர சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால், நீ ஃபஸ்ட்டு சொன்ன மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்க கடுப்பேற்றுறாரு. இந்த மாதிரி கடுப்பேற்றுனா, டே நான் காண்டாக்கணுன்னு வர சொன்னியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்தடா பார்க்கு இந்த கேக்கை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் கேக்கை கட் பண்ணி கொடுக்குறாரு. சரி போனால் போட்டுன்னு ஒன்று விடுறேன், பேட்டை பர்சன்ட் ஒன்று விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் உட்காந்துருந்து ஒரு பிளேஸில் உட்காந்துருந்து கேக் சாப்பிட்டுட்டு இருப்பாரா. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம யோங்கிடா சுகாவை தேடி போகிறாரு. இப்படி சுகாவை தேடி போனால் சுகா அப்படியே நம்ம யோங்கியை நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா டே அவனை ஏன்டா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நான் தான் நேற்றே சொன்னோம்ல, நாங்கள் பார்ட்னர்ஸ்டா, அப்பப்போ அடிச்சுப்போம் அப்பப்போ சேர்ந்துப்போம், அதெல்லாம் நீ கேட்டுக்கக்கூடாது, எனிமீஸாக இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துப்போம், அட நீ ஏன் கேட்குற, நான் என்னோடய கம்பெனி சர்க்கிளில் உள்ள பர்சன்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன். டே இப்போ நீ ரூம்குள்ளே இருப்பியா, நான் யோங்கியாக அங்கே போவேனா, வேண்டாம் நான் தான் அங்கே யோங்கியாக இருப்பேன், முடியாதுடா ரூம்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே பிடிச்சி யோங்கி தள்ளி விட்டுட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி சுகாக்கே எடுத்துருவார். பேர்த்டே ஃபங்க்ஷனில் என் பேபி ஹவுஸுக்கு போகட்டேன்டி, இந்த பிளேஸில் யோங்கி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கீ அப்படி ஃபேன் பேக்கெட்டில் போட்டுட்டு கரெக்டாக பார்க்குக்கிட்டே வராரு. இந்த மாதிரி பார்க்குக்கிட்ட வந்து பார்க் பக்கத்தில் வந்து வர அந்த மாதிரி உட்காண்டா, டே பிரதர் என்னடா பண்ணிட்டு டோருக்குள்ளே டோரை லாக் பண்ணிவிட்டு இப்படி ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டேடா, டோரை ஓப்பன் பண்ணிட்டா, ஏன் பேர்த்டே ஃபங்க்ஷன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம யோங்கி கதறிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கதறிக்கிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக நம்ம சுகாதான் பார்க் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, ஏதோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னான். சரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க, கிஃப்ட் எதுவும் இல்லையா, டேய் எவ்வளோ பெரிய பாக்ஸு கொண்டு வந்து கொடுத்தேன், கிஃப்ட் எதுவும் இல்லையானுங்கிற, குடிச்சிட்டியா, அது சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பார்க் இது வரைக்கும் நீ என்னோடய ஹவுஸுக்கு வந்ததில்லைல்ல, இதானா ஃபஸ்ட் டைம், ஏன்டா வந்தோன்ருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா, நான் உன்னை என் ஹவுஸ் மில்லுக்கு சுற்றி காட்டட்டுமா, என் கூட வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாரி பார்க்க சொன்னால், ஆனால் உன் கூட ஜாலியாக டைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்க்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நம்ம சுகா இழுக்கிறாரு. எங்கடா என்னை இழுத்துட்டு போகிற,
நான் எங்கே இழுத்துட்டு போகிறேன், என் ஹவுஸை உனக்கு சுற்றி காட்டுறேன், வா போகலாம் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து போய் கிச்சனு ஹாலு அப்படிங்கிற மாரி இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு நேராக நம்ம சுகாவோட பெட்ரூம்க்கே கூப்பிட்டு போவாரா. அதாவது சுகா இவங்க 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் இருப்பாங்க. அந்த ரூம்க்கே கூப்பிட்டு போயிட்டு இதுதான் என்னோட பெட்ரூம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா நம்ம வீட்டில் பெருசாக இருக்கிற மாரி பெட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒருத்தனுக்காடா இவ்வளோ பெரிய பெட்டு அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கு கேட்குறாரு. ஏன்னா நம்ம ஜெமினாவும் பார்க்கும் ஒரே பெட்டில் தானே ஸ்லீப் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப பெரிய சைஸ் பெட்டாக தானே வச்சுருந்துருப்பாங்க. அதே சைஸில் பெட் இருக்கிறத பட்டுட்டு நார்மல் பெட் மாதிரி தெரியலையே, நீ மட்டுமாடா ஸ்லீப் பண்ணுவ? ஆமாம், நான் ஸ்லீப் பண்ண சொல்ல அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் ரோலிங்கில் போவேன். அதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பெருசாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. ஓ, அப்படியா? நீ பண்ணாலும் பண்ணுவடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ரூமில் ஒவ்வொரு பிளேஸையும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு ரூம் முழுக்க நம்ம சுகா யோகி 2 பேரோட ஃபோட்டோ இருக்குது. பட் 2 பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால நம்ம பார்க்குக்கு தெரியல 2 பேரும் வேறு பர்சன்ஸுன்ட்டு. அது தெரியாமல் பாட்டி பிக்ஸ் நல்லா இருக்குது, பாட்டி பிக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே கரெக்டாக பெட்டில் உட்காருதாரு. பெட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டு ரூமை முழுக்க நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி பார்க் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு பார்க் பக்கத்தில் உட்காருவாரா. இவ்வளோ க்ளோஸிங்காக உட்கார மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம பார்க் ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா இவ்வளோ பக்கத்தில் உட்காருத, தள்ளி போய் உட்காரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. டேய், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், என்ன கேட்பேன்? ஒன்று கேட்பேன், அது இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நான் பேட்டாய் பாயில் அப்படிங்கிற மாரி சொல்லவும், பேட்டாய் பாய்க்கெலாம் எதுவும் கிடையாது, கிஃப்ட் தான் கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாரி சொன்னால், ப்ளீஸ்டா ஒன்றே ஒன்றுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா ஒன்றே ஒன்று 2 2ன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், சரி என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்கு கேட்பாரா. ஒரே ஒரு கிஸ் மட்டும் தாயேன் அப்படிங்கிற மாதிரி சுகா எப்படி கேட்க, டேய் யோங்கி அறிவு கெட்டவனை உனக்கு எவ்வளோ நெஞ்சல் தந்தா இந்த மாதிரி என்கிட்ட கிஸ்ஸை கேட்ப அப்படிங்கிற மாதிரி, கிஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உன் ஃபங்க்ஷனுக்கு வந்தம்பட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கு கட்டணும். நம்ம சுகா அப்படியே அந்த பெட்டில் பார்க்கை லாக் பண்ணபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் எப்போதும் நம்ம சுகா கிஸ் பண்ணுவார்ல, அதே லிப் மூமெண்ட் நம்ம பார்க்குக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனால் எப்போதுமே நம்ம சுகாவுக்கு தானே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்போ இருக்கிறது யோங்கியா தானே நம்ம பார்க்குக்கு தெரியுது. அப்போ யோங்கி தான் எல்லா டைமும் கிஸ் பண்ணானா? அப்போ அதெல்லாம் ட்ரீம் இல்லையாடா யோங்கி? என் மேலே உனக்கு என்னடா ஃபீலிங்கு? இந்த மாதிரியாடா எனக்கு கிஸ் பண்ணுவேன்? இது வரைக்கும் நீயானுங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. நீ தான் டெய்லியுமே என்னை பார்க்க சொல்லலாம் இப்படி கிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஷாக்கில் நம்ம சுகாவை நோட் பண்ணுவாரா. பயங்கரமாக லிப் லாக் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம சுகா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷாட்டுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணபடி நம்ம பார்க்கோட நெக்கை பைட் பண்ணுவாரா. அந்த ரூம் டோரை கரெக்டாக நம்ம ஜிபினாவோட மாம் நாக் பண்ணுவாங்களா. இப்படி நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு தான் நம்ம பார்க் மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு டக்குன்னு நம்ம சுகாவை பிடிச்சி தள்ளுறாரு. ஹே யோங்கி அறிவு கெட்டவனை என்னடா பண்ணிட்டு விட்டா அவள்கிட்ட முடிச்சிடுவோங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு ஒரு அடி டக்குன்னு ஒரு சிலாப்பு விழுந்து, எவ்வளவு திமிருந்தா என் லிப்பை கட்டாக்கி பிளட்டை எடுப்ப நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிட்டு உன் பேட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்லடா எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட மாமா நோட் பண்ணிவிட்டு, உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காகவே வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கீழே இறங்கி போவார். அந்த மாதிரி போனால் என்னடா சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமா நோட் பண்ணிவிட்டு, டே யோங்கி நான் சுகா, 2 பேரும் ஒரே லுக்கில் இருக்கீங்களாடா தெரியல. ஆமாம் யோங்கி எங்கே? அவன் ஒரு பிளேஸில் அமைதியாக தான் இருக்கான், நீங்கள் அமைதியாக உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பார்க்க வர போகிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு பார்க்கை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக நம்ம சுகா அதாவது கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கே நம்ம பார்க்கு போயிட்டாரு. கோவட்டில் இந்த மாதிரி போனோம். கரெக்டாக நம்ம பார்க்கை அந்த காரில் லாக் பண்ணபடி, ஏன்டா அந்த அளவுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி வியடாக நடந்துக்கிற, சில டைம் என்கிட்ட இந்த மாதிரி வியடாக நடந்துக்கிற, சில டைம் என்னை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுற. அது பிஸ்னஸ்ன்னு வர சொல்ல எனிமிஸ் தானே பேபி. பேபியா? எங்கே பாருடா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கிஸ்ஸு என்னது தான்,
ஃபைனல் கிஸ்ஸும் என்னது தான் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் அப்படி எப்போது நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவாரா. இவன் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்குக்கு இங்கே இருக்கிறது சுகா கிடையாது, யோங்கி. ஆனால் சுகாவுக்கு தான் தெரியும்ல நம்ம கிஸ் பண்ணது பார்க்குக்குன்ட்டு. அந்த மூமெண்ட்டில் எப்படியோ பேபிக்கிட்ட இப்படி சொல்லியாச்சு, சீக்கிரம் பேபியை நம்மளை லவ் பண்ண வைக்கணும். ஆனால் பார்க்கு நம்மளை யோங்கி யோங்கின்லாம் சொல்கிறான். ஒரு வேளை என் யோங்கி மேலே லவ் ஆயிருமோ? சேச்சே, நான் தான் பேபி கூட எப்போதும் இருப்பேன், எனக்கு தான் பேபி மேலே ரொம்ப ஃபீலு, யோங்கிக்கெலாம் அந்த ஃபீலே கிடையாது, ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே நேராக உள்ளே என்ட்ராகி யோங்கி இருக்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணி விட்டா. யோங்கி செம்ம கடுப்பில் வெளியே வந்து அடுத்த செகண்டு சுகாவுக்கு அடி விழுது. என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி என்ன ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ண வேண்டாம். ஏன்டா என்ன அடிக்கிற? நீ சொன்னேன்னு சொல்லி நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இருந்தேன் பற்றியா, இதுவும் அடிப்பேன் இதுக்கு மேலேயும் அடிப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னான். டேய் பார்க்குக்கிட்ட என்னடா பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும், நான் பண்ணாவ பர்த்டே கிஃப்ட்டு கேட்டாவ, அதான் ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன், அதை வேணால் எடுத்துக்கோ, அதெல்லாம் கிஃப்ட்டை வாங்கியாச்சு, என்ன வாங்கிட்டியா, என்னடா பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்ன பண்ணேன் தெரியுமா, அங்கே வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோங்கி கிட்ட கூப்பிட்டு வந்து ரூம் கூப்பிட்டு போய் கிஸ் அடித்தேன், விட்டா அவங்ககிட்ட ப்ளே பண்ணியிருப்பேனுங்கிற மாதிரி செலவும், மாஃபியா பையலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கி நம்ம சுகாவை அடிக்கிறாரு, துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா ஏன்னா இந்த பிளேஸில் நீ சுகாடா, சுகாவாகவே நீ இருந்தாலும் அவனுக்கு நான் அவனுக்கு கிஸ் பண்ணது ப்ளே பண்ணது எல்லாம் நானாக தெரிவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அடித்து துரத்து வரா. டே இந்த ப்ரெடருக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுடா, என் பேபியை எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. டே உன் பேபி இப்போ என்னலாடா அதோட பேபியை நினச்சிக்கும், அவன் யோங்கியேடா லவ் பண்ணுறேன்னு நினச்சிப்பான்டா, சுகா கிடையாதுன்னு சுகான்னு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கி சுகாவை அடித்து துரத்து வரா. அதெல்லாம் என் பேபி எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஹெல்ப் மட்டும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கத்திக்கிட்டே அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட நம்ம ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேஸஸ்லாம் போகுது. எந்தெந்த பிளேஸ்லலாம் நம்ம பார்க்க நம்ம சுகா நோட் பண்ணுறாரோ அங்கெல்லாம் போய் நம்ம பார்க்குக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுகாவை பார்த்த அடுத்த செகண்டே நம்ம பார்க் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா சுகா பார்க்கோட ஐஸுக்கு சுகா வந்து யோங்கிடம், யோங்கி என்னால் லவ் பண்ண முடியாதுடா, டே யோங்கி நீ என்னோட எனிமிடா, உன்னை எப்படிடா நான் லவ் பண்ணுவேன், எப்படிடா உனக்கு இந்த திங்கிங் வந்துச்சுன்னுக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா ரொம்ப இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம சுகா சலிக்காமல் நம்ம பார்க் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த பிளேஸ்லலாம் நம்ம பார்க்க தேடி அந்த பிளேஸ்க்கே போகிறது, தூரத்துலேருந்தே நம்ம பார்க் என்னென்ன பண்ணுறானுங்கிற மாரி இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஒரு மாலுக்கு தான் நம்ம பார்க்கு நம்ம ஜிமினாவுமே ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணதுக்கு பிரதர்ஸ் 2 பேருமே இன்றைக்கி ஹாலிடே சண்டே அந்த மூமெண்ட்டுக்கு மாலுக்கு என்ஜாய் பண்ண வந்துருக்காங்க. பிரதர்ஸ் 2 பேருமே அப்படியே நேராக பைக்கில் மாலுக்குள்ளே இறங்குற மூமெண்ட்டை அதே பிளேஸில் இருக்க சுகா நோட் பண்ணுறாரு. சுகாவும் யோங்கியுமே இதே பிளேஸ்க்கு தான் வந்துருக்காங்க. ஆனால் சுகா வந்து நம்ம பார்க் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாருனா யோங்கி வந்து அந்த பிளேஸில் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இப்போ யோங்கி தான் நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, பர்ச்சேஸ் பண்ண வரலையா, பர்ச்சேஸ்லாம் யார் பண்ணுறது, நீ போய் பண்ணிக்கோ, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது, டே ஷாப்பிங் மாலுக்கு போவோம், மூவி பார்க்கலாம், அண்டப் பார்க்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த, அட நீ என்ஜாய் பண்ணுறிய யோங்கி, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து சுகா போகலானுங்கிற மாதிரி பார்த்தா சுகாவோட ஸ்டார்ட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற ஒழுங்க சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணா, சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்கவும், அது இந்த பிளேஸ்க்கு பார்க் வந்துருக்கான், ஓ அவன் இங்கே வாரான்னு சொல்லிட்டு தான் என்ன இந்த மால்கே கூட்டு வந்தியா, டே நீ மட்டும் லவ் பண்ணுடா, ஏன்டா என்னையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யோங்கி இட்டுட்டு வரா. ப்ளீஸ் யோங்கி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பார்க்க கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோங்கிக்கே மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சுகா அங்கேருந்து பார்க் எப்பண்டா சிங்கிளாவா நம்ம பார்க்கிட்ட பேசணுங்கிற மாதிரி பார்க்கிங் ஜிமினாவே ஃபாலோ பண்ணப்படியே வருவாரா, இந்த மாதிரி வேண்டாம் நம்ம பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கியுமே அந்த பிளேஸ் முழுக்க பர்ச்சேஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற பிளேஸை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போது நம்ம
சுகாவும் நம்ம பார்க்கு நம்ம ஜிமினா 3 பர்சன்ஸுமே ஒரே பிளேஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஜிமினா நான் அந்த ஷாப்புக்குள்ளே போவேன்னா நம்ம பார்க் இந்த ஷாப்புக்குள்ளே போவேனுங்கிற மாரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே அவர் இன்னொரு ஷாப்பை காட்டுனா இவர் இன்னொரு ஷாப்பை காட்டுறாரு. ஏன்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, சரிவா முதல்ல எனக்கு ஷர்ட் எடுப்போம், அடலாம் முடியாது நீ எனக்கு எடுக்கவா அப்படிங்கிற மாரி திரும்பவும் 2 பேரும் ஃபைட் பண்ணால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி ஃபைட் ஆகுது. நானும் என் பிரதர் தான் இருக்கோம், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டதே கிடையாதுடா, ஆனால் நல்லா அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கையும் ஜிமினாவையும் நம்ம சுகர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி போ, முதல்ல நீ உனக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணு, நான் எனக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணுறேன், இந்த டயத்தில் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா காண்டில் அங்கேருந்து போனா. படா நீ இப்படிலாம் பேசிட்டு போயிட்டீங்கன்னா நான் பயந்துருவேனா, டே ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனோம். நம்ம ஜிமினா அப்படியே பயங்கரமாக முறைக்கிறாரு. சரி 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 ஹயாங், ஏன் டென்ஷன் ஆகுற ஹயாங், போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்க் அப்படியே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே அவருக்கான ட்ரெஸ்ஸஸ் வாங்க வந்திருப்பாரு. அதாவது அவரோட லுக்கு மட்டும் ஒரு மாதிரி மாஃபியா கேங்ஸ்டர் லுக், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ஜாக்கெட் இயரிங் அந்த மாதிரி தானே போடுறாரு. அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளே போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி பாட்டு செலக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பார்க்கு சிங்கிளான மூமெண்ட்டை பட்டுட்டு ஷிகாவும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஷிகாவோட ஃபேஸில் இனிமேல் மாஸ்க் இருக்குது, ஏன்னா அவர் மாஃபியாவாக இருக்கார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு பார்த்தா குறைக்க யோங்கி வேறு இங்கே தான் இருக்கார். அந்த மூமெண்ட்டுக்கு மாஸ்கோட கரெக்டாக பார்க் பக்கத்தில் வந்துட்டு இந்த திங்ஸை விட அந்த ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்குது பேபி, அதை மட்டும் வியர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருப்பேன் அப்படிங்கிற மாரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம சுகாவோட வாய்ஸை கேட்டே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே மால் வரைக்கும் வந்துட்டியாடா நீ அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்க அப்படி சுகாவை நோட் பண்ணா. ஏன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதா, ஏன் பேபி ஆச்சு, நீ மாலுக்கு வந்துருக்க, சொல்லப்போனால் நீ என் கூட டேட்டுக்கு வந்துருக்கணும் அப்படிங்கிற மாரி நீயும் நானும் மாலுக்கு வந்துருக்கோம், சேர்ந்து 2 பேரும் என்ஜாய் பண்ணலாமா, டேட் போடலாமா அப்படிங்கிற மாரி சுகா கேட்க உன் கூட எவன்டா வருவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எனக்கு அந்த ஜாக்கெட் வேண்டாம் அந்த ஜாக்கெட் தான் வேணுங்கிற மாரி சொன்னா. பேபி அந்த ஜாக்கெட் ரொம்ப போராக இருக்கும், இதை எடுத்துக்கோ செம்மையாக இருக்கும், என்னை நம்புடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அடா பேக் பண்ணிட்டு நம்ம சுகா ஆர்டரே போடுறாரு. டேய் மணி கொடுக்க போகிறது நான்டா அப்படிங்கிற மாரி சொன்னேன். நான் வேணா அதுக்கு மணி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரா. நீ என்னை டென்ஷன் ஆக்கங்க வண்டியா, ஏன் பேபி என்னை பாட்டாலே எரிஞ்சு விழுற, நான் இவ்வளோ ஃபீலாக சாஃப்டாக பேசுகிறேன் தெரியுமா, இது வரைக்கும் என் மவுத்தில் இந்த மாதிரி சாஃப்டான வேர்ட்லாம் வந்ததே கிடையாது. நான் பார்க்க சொல்லதான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னேன், என்னடா ரொம்ப சலிப்பாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க நோட் பண்ணேன். இப்போ இந்த ஜாக்கெட்டை நீ வேணால் போட்டு பாறேன், நான் எதாவது சொன்னது தப்பாக இருந்தால் நீ ஜாக்கெட்டை வாங்கடா, அந்த ஜாக்கெட்டை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்ட போய் மிரரில் போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாரான். அது பிளாக் அண்ட் பிளாக்கில் கொஞ்சம் லுக்கு கெத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்துட்டு அப்படியே மிரரில் நோட் பண்ணால் நம்ம ஜிமினோட லுக்கு செம்ம கெத்தாக இருக்குமா. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, அவன் சொன்ன மாதிரி இந்த ஜாக்கெட் நமக்கு ஒரு கெத்தான லுக்கை தான் கொடுக்குது, பார்க்கவும் நல்லாதான் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சுகா கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம சுகா ஹாப்பி ஆகிடுவார்ல. அதுக்கு வேணும்னே நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை எனக்கு இந்த ஷர்ட்டே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்கெட்டை வச்சுட்டு அவர் ஒரு ஜாக்கெட்டு சொல்லியிருப்பார்ல, அதை அப்படியே பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போனால் டே திமிரு பிடிச்சவனே அந்த ஜாக்கெட்டை பேக் பண்ணாதீங்க, இந்த ஜாக்கெட்டை பேக் பண்ணுங்கிற மாதிரி சுகா சேஞ்ச் பண்ணிவிட்டு மணியும் கொடுத்துட்டு பார்க்க ஃபாலோ பண்ணபடி வெளியே வராரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, டே உனக்கு என்னடா பிரச்சனை, நான் கால் பண்ணி பேசணும்டா, என்னடா பேச போகிற டேய் அப்படிங்கிற மாரி நம்ம சுகா நம்ம பார்க்கிட்ட வெயிட் பண்ணால் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க யோங்கி, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது, முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திட்டிட்டு பேக் பண்ணியாச்சானுங்கிற மாரி சொல்லிட்டு திரும்ப உள்ளே என்ட்ராகி அந்த பர்சன்ஸ்கிட்ட கேட்கவும் பேக் பண்ணியாச்சு பில் போடாச்சுங்கிற மாரி சுகா கொடுத்த அந்த ஷர்ட்டை கொடுப்பாங்களா இனிமேல் கொடுத்தா நம்ம ஜிமினா நம்ம பார்க் நம்ம எடுத்து கொடுத்த ஷர்ட்டை தான் கொடுத்துருக்காங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கினபடி வெளியே நம்ம சுகா நிற்கிறார்ல, சுகா பக்கத்தில் நீ கொடுத்த ஷர்ட்டெல்லாம் என்னால் வேர் பண்ண முடியாதுடா, எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம பார்க்க அங்கேருந்து போனால் திமிரு பிடிச்சவனே நீ கொண்டு போகிறதே நான் கொடுத்த ஷர்ட்டு தான்டாங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவுமே நம்ம பார்க்கை ஃபாலோ பண்ணபடி பார்க்கிட்ட ஒன் பை ஒன்னாக பேசி பார்க்கை டென்ஷன் ஆக்கினபடியே போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி நம்ம சுகாவும் பார்க்க இருந்தால் இப்போ நம்ம ஜிமினா சைடை கட்டுது. ஜிமினா அந்த மால் முழுக்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நியூவாக அதில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த பிளேஸை நம்ம ஜிமினா நோட்
நோட் பண்ணால் இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் மாடலாக இருக்குது, நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, உங்களுக்கு தேவைங்கிற ஃபிஷ்ஷை கூட நீங்கள் ஹவுஸ்க்கு வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபிஷ் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி டான்ங்கிற மாரி சொல்லி ஜிமினாக்கிட்ட மற்ற அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லா பீப்புள்ஸ்கிட்டையுமே பேசி அந்த ஷாப்புக்குள்ளே உள்ள கூப்பிட்ற மூமெண்ட் இருக்கும். ஃபிஷ்ஷா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் அந்த பிளேஸ்க்குள்ளே போகிறாரு. ஆல்ரெடி நம்ம யோங்கி அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு இருக்காரு. வாவ், செம்மையாக இருக்குதுடா, பார்க்க என்ன அழகாக இருக்குது தெரியுமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில், ஒவ்வொரு கலரில், ஒவ்வொரு மாடலில் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம யோங்கி அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் செக் பண்ணிகிட்டே நடந்துட்டு இருப்பாரா. அதே பிளேஸில் நம்ம யோங்கி எங்கே மாதிரி போயிட்டுருக்காரு, அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஜிமினா அந்த பிளேஸ் முழுக்க அந்த ஃபிஷ்ஷை மட்டும் ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிட்டு வர்றாரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, நமக்கும் ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்குமே, ஏன் நம்ம ஒரு ஃபிஷ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக அப்படியே அந்த ஃபிஷ்ஷை மட்டும் நோட் பண்ணிகிட்டே வந்தேன். அதை அப்படியே இப்போ வால் பக்கத்தில் இருக்க ஃபிஷ் டேங்க் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃபிஷ் டேங்க் போகும். அந்த ஃபிஷ் டேங்கை நம்ம யோங்கியும் ஜிமினாவும் நோட் பண்ணிவிட்டு ஃபிஷ் டேங்க் இந்த சைடு யோங்கினா ஃபிஷ் டேங்க் அந்த சைடு நம்ம ஜிமினா அந்த பொசிஷனில் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்காமலேயே ஃபிஷ்ஷை பார்த்தபடியே கரெக்டாக அதோட எண்டிங்க்கு வராங்க. எண்டிங்க்கு வந்தால் நம்ம யோங்கி வாவ், இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோங்கி திங்க் பண்ணால் அதே ஃபிஷ் யோங்கி எந்த ஃபிஷ்ஷை சொல்கிறாரோ அதே ஃபிஷ்ஷை தான் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு வாவ், செம்மையாக இருக்குடா இந்த பீஸ்,